أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل أرأيتم ما تدعون من دون الله أروني ماذا خلقوا من الأرض أم لهم شرك في السماوات ائتوني بكتاب من قبل هذا أو أثارة من علم إن كنتم صادقين. நபியே, இவர்களிடம் கூறும், இறைவனை விட்டுவிட்டு எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை எப்படிப்பட்டவை என்று நீங்கள் எப்போதாவது கண்களை திறந்து பார்த்ததுண்டா? சற்று எனக்கு காண்பித்து தாருங்கள். அவர்கள் பூமியில் எதையாவது படைத்திருக்கின்றார்களா? அல்லது வானங்களை படைத்து நிர்வகிப்பதில் அவர்களுக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா? நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் இதற்கு முன் வந்த ஏதேனும் ஒரு வேதமோ அல்லது எஞ்சியுள்ள ஏதேனும் ஞானமோ இந்த கொள்கைகளுக்கு ஆதாரமாக உங்களிடம் இருப்பின் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். وَمَنْ أَضَلُّ مِمَّنْ يَدْعُو مِنْ دُونِ اللَّهِ مَنْ لَا يَسْتَجِيبُ لَهُ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَهُمْ عَنْ دُعَائِهِمْ غَافِلُونَ. பிறகு இப்படிப்பட்ட மனிதனை விட அதிகம் வழி தவறியவன் யார் இருக்க முடியும்? அவன் அல்லாஹுவை விடுத்து மறுமை நாள் வரை தனக்கு பதிலளிக்க இயலாதவர்களை அழைக்கின்றான். அது மட்டுமல்ல, அழைப்பவர்கள் தங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அவர்கள் அறியாதவர்களாயிருக்கின்றார்கள். وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ. மேலும் மனிதர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படும் போது தங்களை அழைத்தவர்களுக்கு அவர்கள் பகைவர்களாயும் ஆகிவிடுவார்கள். மேலும் அவர்களின் வழிபாட்டை நிராகரிப்பவர்களாயும் இருப்பார்கள்.